ஒரு கேள்வி. ஏன் சிலர் அதிக சம்பளம் வாங்கியும் மாத கடைசியில் பணமில்லாமல் இருக்கிறார்கள், அதே நேரத்தில் சாதாரண வருமானம் இருந்தும் சிலர் அமைதியாக செல்வத்தை உருவாக்குகிறார்கள்? பதில்: அவர்கள் எவ்வளவு புத்திசாலிகள் என்பதில் இல்லை, அவர்கள் பணத்தை எப்படி சிந்திக்கிறார்கள் என்பதில்தான் இருக்கிறது. உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான மக்களின் பணத்தை பற்றிய பார்வையை மாற்றிய ஒரு புத்தகம் தி சைக்காலஜி ஆஃப் மணி. அந்த புத்தகத்தின் மிகப்பெரிய பாடம் என்ன தெரியுமா? பணத்தில் வெற்றி பெறுவது அறிவை பற்றியது அல்ல, அது நடத்தையை பற்றியது. நீங்கள் யாரையாவது பார்த்து, இவ்வளவு சம்பளம் வாங்கியும் ஏன் இப்படி செலவு செய்கிறார் என்று யோசித்திருக்கலாம். ஆனால் மார்கன் ஹவுசல் ஒரு விஷயம் சொல்கிறார்: யாரும் பைத்தியமில்லை, ஒவ்வொருவரும் தங்களுடைய அனுபவம், குடும்பம், பயம், வாழ்க்கை அனுபவங்கள் ஆகியவற்றின் அடிப்படையில்தான் பண முடிவுகளை எடுக்கிறார்கள். பணம் சம்பாதிப்பது ஒரு திறமை, ஆனால் அதை வைத்திருப்பது வேறு திறமை. பலர் அதிகமாக சம்பாதிக்கிறார்கள், ஆனால் அதிகமாகவே செலவு செய்கிறார்கள். இந்த புத்தகம் சொல்வது, உண்மையான செல்வம் நீங்கள் காட்டும் வாழ்க்கையில் இல்லை, யாருக்கும் தெரியாமல் நீங்கள் சேமித்தும் முதலீடு செய்தும் வைத்திருக்கும் பணத்தில்தான் இருக்கிறது. பணம் வாங்கக்கூடிய மிகப்பெரிய பொருள் என்ன? கார், வீடு, தங்கம்? இல்லை, சுதந்திரம். உங்களுக்கு பிடித்த வேலையை செய்யும் சுதந்திரம், பிடிக்காத சூழலை விட்டு வெளியேறும் சுதந்திரம், உங்கள் நேரத்தை நீங்களே தீர்மானிக்கும் சுதந்திரம். அதுதான் பணத்தின் மிகப்பெரிய மதிப்பு. தி சைக்காலஜி ஆஃப் மணி நமக்கு முதலீடு செய்வது எப்படி என்று மட்டும் சொல்லவில்லை, நம்ம மனதை எப்படி மாற்ற வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கிறது. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், பணக்காரராக இருப்பது உங்கள் சம்பளத்தை பொறுத்தது அல்ல, உங்கள் பழக்கங்களை பொறுத்தது. ஏனெனில் பணத்தை சம்பாதிப்பது ஒரு திறமை, ஆனால் அதை நீண்ட காலம் வைத்திருப்பது ஒரு மனநிலை. உங்களுக்கு இந்த மாதிரி மனதை மாற்றும் புத்தகங்கள் பற்றி இன்னும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் மைண்ட் தமிழை ஃபாலோ செய்யுங்கள்.